ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நாம் இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, லாபமான கற்றாழை ஜூஸ் போட போகிறது எப்படி அப்படிங்கிறதுக்கான வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே கடையில் வச்சு விற்கிற மோர் போடுறது, ரஸ்னா, அப்புறம் பழ ஜூஸ், தர்பூசணி, சர்பத் மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. ப்ளஸ் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கற்றாழை ஜூஸ் ரொம்ப ஒரு சீக்ரெட்டான பிஸ்னஸ், ஆனால் அதிகமாக லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ்ஸு. இப்போ இதை மேக்ஸிமம் நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவீங்க. இதை நம்ம எப்படி பீட் பண்ணுறது, எப்படி செய்கிறது அப்படின்னு நீங்கள் செய்கிறது கஷ்டம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் இதை பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது எப்படி நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ நம்ம இதுலேருந்து ஒரு 4 இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது நம்ம வீட்டில் உள்ள செடி தான். இந்த கற்றாழை செடியை உங்கள் வீட்டில் ஒருத்தராக வளங்க. அது நம்ம உடம்புல சேர்ந்து நம்ம உடம்புல இருக்க நோயை ஃபுல்லாக நம்மளில் ஒருத்தராக அது நம்மளை இன்றைக்கி உடம்பெல்லாம் கிளியர் பண்ணி நம்மளை ஹெல்த்தாக வைக்கும், சரிங்களா? இப்போ ஒரு 4-5 இதை எடுத்து உங்களுக்கு ஜூஸ் போடுறது எப்படின்னு நான் சொல்லி தர போகிறேன். இப்போ ஒரு 4 இதில் கட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 4 இதில் கட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? உங்களுக்கு எப்படின்னு ஜூஸ் போடுறத ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக ஒரு கற்றாழை ஜூஸ் கடை போடலாம். நான் சொல்லித்தரதை வச்சு ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம ஜூஸ் போடுறத ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கற்றாழையை வெட்டி கழுவ போகிறோம், சரிங்களா? இது சைடில் ஃப்ரண்ட்டில் எல்லாத்தையும் இப்படி வெட்டிட்டு நீட்டாக கழுவ போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த மேலே உள்ள லேயரையும் கீழே உள்ள லேயரையும் ஃபஸ்ட்டு இந்த ஒரு லேயர் எடுத்தால் போதும். இந்த ஒரு லேயரை எடுத்துகிட்டு நம்ம இந்த ஜெல்லியை மட்டும் தனியாக எடுக்க போகிறோம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜெல்லியை ஃபுல்லாக எடுத்து முடிச்சாச்சு, சரிங்களா? இப்போ நம்ம கழுவ போகிறோம், சரிங்களா? இந்த கழுவுறது தான் ஃப்ரெண்ட்ஸு முக்கியம், சரிங்களா? கற்றாழை ஜூஸில் நல்லா கழுவி போட்டால் தான் அந்த கொச்சை வாடை வராது. அதனால் நல்லா கழுவணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல்லபடியாக கழுவியாச்சு, சரிங்களா? கழுவி முடிச்சுட்டு ஒரு டைம் 1க்கு 2 டைம் செக் பண்ணிக்காங்க. அந்த லிக்விட் மாதிரி ஏதாவது இருக்குன்னா இன்னொரு டைம் கூட கழுவிக்காங்க. ஏன்னா கற்றாழை ஜூஸில் கற்றாழை கழுவுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க நம்ம இப்போ அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கற்றாழை ஜெல்லியை பீட் பண்ண போகிறோம், சரிங்களா? பீட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே தேவையில்ல, நம்ம மத்தே போதும், சரிங்களா? மத்திலே இந்த கியர் மத்து, சரிங்களா? இந்த மாதிரி கட்டிங் இருக்க மாதிரி மத்து வச்சுக்காங்க. உங்களுக்கு எப்படி பீட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். அதே மாதிரி இந்த கற்றாழை ஜூஸ் கழுவாமல் போட்டால் அந்த கஸ்டமர் அடுத்தவங்கள்ட்ட வரவே மாட்டாங்க. இன்றைக்கி உள்ள பெரிய பிரச்சனை அப்படி தான் அது மாறிட்டு வருது. அதாவது எல்லோரும் ஒரு டைம் கற்றாழை ஜூஸ் குடிச்சிருப்பாங்க, எங்கேயாவது குடிச்சிருப்பாங்க, அவர் கழுவாமல் சரியில்லாமல் போட்டிருப்பார். அதுக்கப்புறம் அந்த கற்றாழை ஜூஸ் பக்கமே போக மாட்டாங்க, சரிங்களா? எனக்கு கற்றாழை ஜூஸ் பிடிக்காதே முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி கழுவி நீங்கள் போட போச்சுல உங்களுக்கு கஸ்டமர் நல்லா வருவாங்க, சரிங்களா? இன்றைக்கி சர்பத்து, பழ ஜூஸ் எல்லாமே எங்கே திரும்பினாலும் இருக்கும். ஆனால் கற்றாழை ஜூஸ் இந்த பார்க் வாசலுக்கு போப்பா, இந்த இடத்துக்கு போய் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கற்றாழை ஜூஸ் ரொம்ப கம்மி, சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் இதை செலக்ட் பண்ணி போட்டால் கஸ்டமர் உங்களுக்கு நல்லா வருவாங்க. இப்போ நான் உங்களுக்கு பீட் பண்ணி காமிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பீட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த 2 ஜெல்லியை மட்டும் போட்டு பீட் பண்ணி காமிக்க பாருங்க. சரிங்களா, 2 பெரிய ஜெல்லியை போட்டு பீட் பண்ணி காமிக்கிறேன்.
எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, மிக்சியில் தானே பீட் பண்ண முடியும், அதனால் இந்த பிஸ்னஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. இதை வந்து மற்ற வச்சு சும்மா தூள் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு வெசல் எடுத்துக்காங்க. எதுக்குன்னா, சப்போஸ் தெரிச்சாலும் வெளியே வராது, கீழே அதிகமாக ஃப்ரண்ட்டில் அப்படி க்ளோஸ் ஆன மாதிரி ஒரு வெசல் எடுத்துக்காங்க. சரிங்களா? இப்போ பீட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பீட் ஆகிருக்குன்னு மட்டும் பாருங்கள். சரிங்களா? முடிஞ்சு பீட்டிங் எப்படி ஆகிருக்குன்னு மட்டும் பாருங்கள். எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சரிங்களா? நல்லா பீட் ஆகிட்டு. சரிங்களா? இனிமேல் பேலன்ஸ் இருக்கிறதையும் உங்களுக்கு போட்டு பீட் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் புதுசாக ட்ரை பண்ண முயற்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பீட் பண்ணியாச்சு. சரிங்களா? கத்தாழை ஜூஸ் பீட் ஆகிட்டு. சரிங்களா? கத்தாழை ஜெல்லி பீட் ஆகிட்டு. இப்போ என்ன பண்ணோன்னா, மோர் கலக்கணும். சரியா? நாம் வந்து மோர் கலக்கி ரெடியாக வச்சுருக்கோம். மோர் கலக்கியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோர் எப்படி கலக்கணும்னா நல்லா கவனிச்சுக்காங்க. இதுக்குன்னு ஒரு மசாலா இருக்குது. சரிங்களா? நம்ம 5 ரூபா பாக்கெட்டு மோர், அதாவது மளிகை கடைக்கு மோர் போட்டு விற்பது எப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும், ஃபஸ்ட் லிங்கில் தரேன். அதில் ஒரு மசாலா அடித்து உள்ளே போட்டிருப்போம். சரிங்களா? மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டிருப்போம். அதை பார்த்துக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த வீடியோலையும் அதை சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதனால் இதை அந்த வீடியோவில் அதை பார்த்துக்காங்க. அந்த மசாலா ப்ளஸ் வந்து இஞ்சி, அப்புறம் கொத்தமல்லி தலையை வந்து கட் பண்ணி போட்டுக்காங்க. சாரி, மிளகாய் கொத்தமல்லி தலையை கட் பண்ணி போட்டுக்காங்க. நீங்கள் கத்தாழை ஜூஸ் கடையில் கத்தாழை மட்டும் விற்க வேண்டாம், மோரும் சேர்த்து விற்கலாம். சரிங்களா? மோர் 10 ரூபா, கத்தாழை ஜூஸ் 20 ரூபா அப்படி வச்சுக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம பீட் பண்ணதையும் இந்த மோரையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இதில் ஜெல்லியில் வந்து ஒரு கப் போல் எடுத்து ஊற்றிக்கிறோம். ஜெல்லி ஊற்றியாச்சு. அடுத்து இப்போ மோர் விட போகிறோம். சரிங்களா? மோர் விட்டாச்சு. இப்போ இதை ஒரு ஆற்ற போகிறோம். சரிங்களா? ஆற்றினாலும் சரி, இல்லைனா இப்படி ஸ்பூனு போட்டு கலக்கினாலும் சரி. உங்களுக்கு ஆற்றியும் காமிக்கிறேன். அந்த டெண்டர் எப்படி இருக்குது பாருங்கள், அந்த திக்னஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் காமிக்கிறேன். அந்த கத்தாழையோட அந்த கன்சிஸ்டன்சி வந்து அப்படியே வந்துடும் இதில். சரிங்களா? அந்த மாதிரி எப்படி வருங்க, தண்ணி மாதிரி இல்லாமல் நல்லா ஜெல்லி மாதிரி வருதுங்களா, ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிடும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் கத்தாழை ஜூஸு ரெடி. சரிங்களா? நீங்கள் இதை ஒரு சைடு பிஸ்னஸாக பண்ணுங்கள். இதை வந்து மளிகை கடையெல்லாம் வச்சு விற்கிறதுக்கு செட் ஆகாது. சரிங்களா? அது இப்போ நீங்கள் புதுசாக கடை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா இதுக்கு செலவே கிடையாது. அதே மாதிரி மோருக்கு மட்டும்தான் உங்களுக்கு செலவு. சரிங்களா? மோருக்கு வந்து மோர் கலக்கிறதும், மோர் நல்லா கலக்கினா தான் கத்தாழை ஜூஸ் நல்லா வரும். ஏற்கனவே நம்ம வீடியோவில் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வீடியோவில் அந்த மோர் கலக்கிறது எப்படின்னு இருக்கும், அதை பார்த்துக்காங்க. கொஞ்சம் டைம், ஏன்னா எனக்கு இதுக்கும் அதுக்கும் டைம் சரி வராது, எல்லாத்துக்கும் ஒரே டைம் பண்ணி இப்போ கடையும் திறக்கணும். அப்படிங்கிறனால மோர் கலக்கிறது மட்டும் இல்லை பார்த்துக்காங்க. மசாலா, உப்பு எல்லாம் கரெக்டாக போட்டுக்காங்க. நீங்கள் கத்தாழை ஜூஸ் கடை ப்ளஸ் மோர் கடை அப்படி வச்சுக்காங்க. அது மாதிரி கத்தாழையோட மார்க்கெட் எப்படி அப்படின்னா, நீங்கள் நினைப்பீங்க காட்டில் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை. அதாவது வெயில் காலத்தில் அந்த கத்தாழை வந்து காட்டில் இருக்கிறது வந்து ஜெல்லி எல்லாம் அப்படி சுருங்கி இருக்கும், ஜெல்லி வராது. சரிங்களா? வெயில் காலத்தில், மழை காலத்தில் மட்டும்தான் காட்டில் இருக்கிறதுலேயும் ஜெல்லி இருக்கும். சரிங்களா? நிறைய மார்க்கெட் இருக்குது இதுக்கு, மார்க்கெட்டில் போய் வாங்கிக்காங்க. அல்லது உங்கள் ஏதோ ஒரு ஏரி பக்கம், ஆற்று பக்கம்னா நல்லா ஈரம் இருக்கும், அப்படி இருந்தால் அங்கேருந்து கூட எடுத்துக்காங்க. சரிங்களா? எனக்கு இதோட மார்க்கெட்டை பற்றி சரியாக ஐடியா இல்லை எப்படி விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் சென்னையிலலாம் எல்லாருமே மார்க்கெட்டில் வாங்கி தான் விற்கிறாங்க. இந்த கத்தாழை ஜூஸ் நீங்கள் குடிக்கிறதுனால நிறைய நன்மை இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உங்கள் வீட்டில் ஒருத்தராக இதை நினச்சிக்காங்க, இது உங்கள் உடம்புல ஒருத்தராக உங்களுக்கு நல்லா ஹெல்த்து கொடுக்கும். என்ன செய்யும்னா,
இப்போ காலையில் 9 மணிக்கு நீங்கள் இதை குடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்காங்களேன் ஒரு டம்ளரு, அன்னைக்கு ஃபுல்லாக மெயிலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி ஆண் பெண் 2 பேருக்குமே நீங்கள் இதை 9 மணிக்கு காலையில் குடிச்சிட்டிங்கன்னா அன்னைக்கு போகிற யூரினில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசம் தெரியும் சரிங்களா. உங்கள் உடம்புல உள்ள கழிவு அந்த சிறுநீர் வழியில் அந்த இருக்கிற புண்ணு தொற்று ஏதாவது இருந்தால் அது எல்லாமே நீக்கிடும். ஒரு நல்ல ஒரு மெடிசின் சரிங்களா. இது இவ்வளோ வேகமாக எந்த ஒரு மருந்தோ எந்த ஒரு பழங்களோ வேலை செய்யாது. இந்த கற்றாழை வந்து அவ்வளோ இதாக வேகமாக வேலை செய்யும் சரிங்களா. அதனால் இதுக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா போட்டி இல்லாதது நான் சொன்ன மாதிரி தான். இதை பீட் பண்ணுறதை நினச்சி கழுவுறதை நினச்சினா நிறைய பேர் கழுவுறதை கூட ஈஸியாக கழுவிடலாம் சரிங்களா. பீட் பண்ணுறதை நினச்சினா இது நிறைய பேர் விட்டு ஒதுங்குறது, மிக்சியில் போட்டு நம்ம எங்கே அடித்து கொண்டு போக அப்படிம்பாங்க. இது நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி மோர் நிறையா கலக்கி வச்சுக்காங்க, கத்தால் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு தண்ணி நிறையா வச்சுக்காங்க, அலசி பீட் பண்ணி அங்கே நின்றுக்கிட்டே நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருங்க. சேல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக கூட அடிக்க வேண்டாம். சப்போஸ் மீதமாகிறத நீங்கள் நெக்ஸ்ட் டே கொண்டு வந்து கூட வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு கூட கடைக்கு கொண்டு போகலாம் சரிங்களா. மோரை சேல்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு கொண்டு போகலான்னு சொன்னது முழு கற்றாழை இதில் தான் சரிங்களா. நீங்கள் அடித்து வச்ச ஜெல்லியை வீட்டுக்கு கொண்டு போகாதுங்க, அது அன்றைக்கே டிஸ்போஸ் பண்ணிடுங்க. முழு கற்றாழையை அது எத்தனை நாள் தாங்கும், அதை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு கொண்டு போய்க்கலாம் சரிங்களா. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க சரிங்களா. இது ரொம்ப ஒரு சூப்பரான பிஸ்னஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜூஸ் போட்டு முடிச்சாச்சு சரிங்களா. 1 கப்பு போட்டுட்டோம். இப்போ இன்னும் இதில் பார்த்தா ஒரு 5 ஜூஸ் போடலாம் சரிங்களா. 4 இதழ்லே சரிங்களா. மொத்தமே 1 போட்டோம், இன்னும் 5 போடலாம். மினிமம் 4 கூட கவுண்ட் வச்சுக்கலாம், அவ்வளோ ஜெல்லி இருக்குது சரிங்களா. மோருமே நிறைய கலக்கி தான் வச்சுருக்கோம். மோர் வந்து கலக்கிறது வந்து கன்சிஸ்டன்சி தனி கால்குலேஷன் அது அந்த வீடியோவில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் உள்ள இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நிறைய வீடியோஸ் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். மளிகை கடை சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் இருக்குது. மளிகை கடையில் உள்ள ஏற்ற இறக்கம் எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்.